Hello everyone, welcome to my channel Lifelong Learning. C for Beginners playlist la இன்னைக்கு நம்ம பார்க்க போறது how to perform matrix operations using arrays in C. Now we'll see how to realize a two-dimensional matrix. 3x4 matrix எடுத்துக்க போறோம், 3 rows and 4 columns. Index எப்படி ஸ்டார்ட் ஆகும் 0 0 0 1 0 2 0 3. அடுத்த ரோ வந்து 1 0 1 1 1 2 1 3 2 0 2 1 2 2 2 3. அப்போ ரோ வந்து 3 ரோ, காலம் வந்து 4. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். ஆன்லைன் ஜிடிபி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் கம்பைலர் அண்ட் டீபகர் ஃபார் C and C++ ப்ரோக்ராம்ஸ். இதை யூஸ் பண்ணி we are going to see some matrix operations programs. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ரோக்ராம் how to read and write a two-dimensional matrix. We'll remove this part of the screen and closing this add. So hash include எல்லாத்துக்கும் தெரியும், a header file that should be included if you are going to have a printf and scanf functions in your program. The main வந்து can return an integer or a void. எப்போ main வந்து integer return பண்ணோம் அப்படின்னா if it wants to return a returning status to the operating system. இந்த ரிட்டர்னிங் ஸ்டேட்டஸ் வந்து ஜீரோவாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் தட் ப்ரோக்ராம். நம்மளதில் வந்து வெறும் ரீடிங் அண்ட் பிரிண்டிங் மேட்ரிக்ஸுங்கிறதுனால நான் இங்கே வாய்டு கொடுத்துருக்குறேன் நான். ஸோ ஹியர் வி ஆர் டிக்ளரிங் சம் வேரியபிள்ஸ் அண்ட் அன் அரே ஆஃப் டைப் 3x3 அண்ட் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபார் ரீடிங் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம், என்டர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ 3x3 மேட்ரிக்ஸ்ன்ட்டு. நம்மளது வந்து 2 dimensional அப்படிங்கிறதுனால ஐ நீட் டு ஹாவ் 2 ஃபார் லூப்ஸ், நெஸ்டட் ஃபார் லூப்ஸு. இந்த ஃபஸ்ட்டு ஃபார் லூப் இஸ் ஃபார் த ரோ அண்ட் செகண்ட் ஃபார் லூப் இஸ் ஃபார் த காலம். நம்மளுக்கு 3x3ங்கிறதுனால நம்ம அப்படியே கொடுத்துருக்குறோம். நம்ம சப்போஸ் வி யூஸ் அ வேரியபிள் அப்படின்னா வி ஹாவ் டு மேக் சேஞ்சஸ் டு திஸ். அதை நம்ம மறுபடியும் பார்க்கலாம். தீஸ் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஃபார் prompting and reading the individual elements. So m of 0 0 equal to அப்படின்னு ஒரு prompt வரும். அந்த இடத்துல you have to enter the value for that. இப்போ இந்த scanfல பார்த்தீங்கன்னா %d means it is an integer variable. We are reading data for integer variable. இந்த ampersand எதுக்கு அப்படின்னா address of that memory location அப்படிங்கிறதுக்காக. And then this is for printing. இந்த printingல பார்த்தீங்கன்னா this is the title matrix 3x3 2-dimensional array அப்படின்ட்டு. இந்த ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு ரோவாக எடுத்துக்கும், இந்த ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு காலமாக எடுத்துக்கும். திஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டு பிரிண்ட் தட். இங்கே பாருங்கள், புதுசாக நம்ம வந்து ஒரு printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா we want the matrix to be printed in the matrix form. வரிசையெல்லாம் இல்லாமல் ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வேணும். ஈச் அண்ட் எவ்ரி ரோ ஷுட் பி பிரிண்டட் இன் அ நியூ லைன் அப்படிங்கிறதுக்காக நம்ம /n கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், %dக்கு அப்புறம் ஐ ஹவ் given a space so that each element will be printed with a space in between them. இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ராம்ப்ட் வந்துருச்சு, m00 வந்திருக்கு. ஐ ஜஸ்ட் என்டர் த வேல்யூஸ் 1 2 3 நம்ம என்டர் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், தீஸ் ஆர் ஆல் த இன்புட்ஸ் அண்ட் தீஸ் ஆர் ஆல் த அவுட்புட்ஸ். இந்த மாதிரி நியூ லைனில் இவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வரணுங்கிறதுக்காக தான் நம்ம /n அண்ட் /t கொடுத்துருக்குறோம் நம்ம. இப்போ இதைவே நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த அரேவோட சைஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிறேன் நான். அண்ட் தென் வி ஹாவ் டு ரீட் த ரோ அண்ட் காலம் ஆஃப் அவர் இன்புட் அரே. அப்போ நம்ம எப்படி பண்ணலாம், printf ஸோ how many rows and how many columns we want அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்குறோம் நம்ம. scanfல we are going to read 2 variables %d கமா row கமா column. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ampersand கொடுக்கணும், ஏன்னா இது integer variable. and these 2 variables I have to declare. so I just declare int row comma column. and then இங்கே 3க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், it must be row. and for this
column. Similarly, here also I must make changes. இப்போ இந்த இடத்துல 3/3 மேட்ரிக்ஸ்னு வரக்கூடாது, ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரோ அண்ட் காலம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா %d கொடுத்துக்கிறேன், இங்கேயும் ஒரு %d கொடுத்துக்கிறேன் நம்ம. And what values I should get printed here? இந்த இடத்துல ரோ காலம். இதுதான் வந்து இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வேணும், அதனால் நான் அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரோ அண்ட் காலம் நான் இப்போ 2/2 மேட்ரிக்ஸ் எனக்கு வேணும், அதனால் 2 2ன்னு கொடுத்துருக்குறேன் நான். இப்போ என்டர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த 2/2 மேட்ரிக்ஸ். 1 4 6 8 பாருங்கள். இப்போ 1 4 6 8 இருக்குது. திஸ் இஸ் ஹவு வி கேன் ஜென்ரலைஸ். இப்போ நம்மளுக்கு மேட்ரிக்ஸை எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வில் see what are the matrix operations. We can perform 4 matrix operations: addition, subtraction, multiplication and transpose. So this is the given matrix A and this is the given matrix B. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா the corresponding elements of A and B நம்ம ஆட் பண்ணி போட போகிறோம். A1 plus B1, that will be the first element in the resultant matrix. அதே போல் A2வையும் B2வையும் sum பண்ணோம்னா we get the corresponding element in the result matrix. இதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா both the matrices must be of the same order. இது 3/3 இருந்ததுன்னா B மேட்ரிக்ஸும் 3/3 தான் இருக்கணும். அங்கே 3/2 இருந்ததுன்னா B மேட்ரிக்ஸும் 3/2 இருக்கணும். ரிசல்ட்டும் 3/2 தான் வரும். இங்கே சப்ட்ராக்ஷனில் என்ன, the same thing, the corresponding elements, but we have got a subtraction here. இப்போ இங்கேயும் order of the matrices must be same. addition of 2 matrices எப்படி நம்ம Cயில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல I am defining 3 matrices A, B and C. A, B தான் இன்புட்டு, C வந்து resultant matrix. And this is to read matrix A. நம்ம முன்னையே பார்த்துருக்குறோம் நம்ம how to read matrix A, and then this is for reading matrix B. இப்போ இந்த என்டர் பண்ண வேல்யூஸை, இன்புட் பண்ண வேல்யூஸை கரெக்ட் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் A and Bயை பிரிண்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் திஸ் இஸ் ஃபார் அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ். இப்போ இந்த இடத்துல 3/3 கொடுத்துருக்கோம், ஏன்னா ரோ அண்ட் காலம். இந்த இடத்துல பாருங்கள் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் A and B. A of ij plus Bij, we are storing it in Cij. அவ்வளோதாங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் will perform addition of 2 matrices. Then here we are using these statements to print the resultant matrix. நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ்க்கு எல்லா வேல்யூஸுமே 1ன்னு கொடுக்குறேன். நான் செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு ஐம் கிவிங் த வேல்யூ 2 ஃபார் ஆல் த எலிமெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் entered matrices. இந்த இடத்துல A matrix and B matrix. The sum of the 2 matrices is given below. ஸோ இந்த ஸ்பேஸ் வர்றதுக்கெல்லாம் நம்ம /t கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த ப்ரோக்ராமில் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரிசல்ட் எப்படி வருதுன்ட்டு. பாருங்கள் A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இந்த மேலே இருக்கிற ரோ வந்து காமனாக இருக்குங்கிறதுனால ஃபார் I is equal to 0, I less than 3 கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். printf வந்து நியூ லைன், and then this is for printing the A matrix. A மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோ பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார் லூப். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், /t கொடுத்துருக்குறோம் நம்ம, ஸோ தட் ஸ்பேஸ் பிட்வீன் ஈச் எலிமெண்ட். அண்ட் இந்த இடத்துல பாருங்கள் /t கொடுத்துட்டு we are printing the B matrix, so that one row of A and B is printed in the same line. அதுக்கடுத்தது இந்த இதுக்கு அடுத்த லைன் வந்து will be printed in the new line அப்படிங்கிறதுக்காக இந்த printf ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ the whole thing is to print A and B matrix. அட் அ டைமில் ஏவோட ஃபஸ்ட் ரோ, பியோட ஃபஸ்ட் ரோ, ஏவோட செகண்ட் ரோ, பியோட செகண்ட் ரோ. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசல்டன் மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஃப் ஐ டோன்ட் ஹேவ் திஸ் printf ஸ்டேட்மெண்ட்? இதை நான் சும்மா இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். நான் கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ A and B கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த C மேட்ரிக்ஸ் பாருங்கள் எல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோவில் பிரிண்ட் ஆகிருக்கு.
இப்போ நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்துல எதுக்காக நம்ம /n கொடுத்துருக்கோன்ட்டு. The time complexity of this algorithm வந்து order of n into m, where n is the number of rows and m is the number of columns. Matrix multiplication எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். We have got a matrix A and then we have got matrix B. இதில் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, we have to take matrix A ஓட ஃபஸ்ட்டு ரோ, matrix B ஓட ஃபஸ்ட்டு காலம், அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு we have to put it as the first element. So A1 B1, A2 B4, A3 B7 இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம அடுத்தது the same row, matrix A ஓட same row, ஆனால் matrix B ஓட second column, then third column. அடுத்தது row 2 of matrix A, column 1 of B, column 2 of B and column 3 of B. அடுத்தது third row of matrix A, மறுபடியும் column 1, column 2, column 3. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி நம்ம போடணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடது R1 C1ஆக இருந்ததுன்னா செகண்ட் மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் R2 C2. பட் இங்கே கண்டிஷன் என்ன? the C1 must be same as this R2, that is column of the first matrix must be the same as the row of the second matrix. அப்படின்னு இருந்தால் தான் we can perform matrix multiplication. ரிசல்ட் எப்படி இருக்கும்? R1 into C2, அதாவது row of the first matrix and column of the second matrix. இப்போ இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கிறோம். நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு C of 0 0 கால்குலேட் பண்ணுறதுக்கு A of 0 0 into B of 0 0 plus A01 into B10, A02 into B20. அதே போல் C01க்கான மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். C21 அப்படின்னா இப்படி இருக்கணும், Cij. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஜென்ரலைஸ் பண்ணணும் இல்லைங்களா? இதுக்காக நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ C மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அது 0வாக இருந்ததுன்னா அந்த மல்டிப்ளிகேஷனில் A மேட்ரிக்ஸோட இண்டெக்ஸ் எல்லாமும் 0வாக இருக்குது. பாருங்கள், இங்கே C0னா இருந்ததுன்னா இங்கேயும் A0 A0 A0. இதுவே 2வாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸு இங்கே பாருங்கள் A2, இங்கேயும் A2, இங்கேயும் A2. இதுவே ஐயாக இருந்ததுன்னா A, இங்கேயும் A, இங்கேயும் A. இதுவே செகண்ட் இண்டெக்ஸ் பார்க்கலாம். சியோட செகண்ட் இண்டெக்ஸ் என்னவாக இருந்ததுனாலும் அது வந்து பியோட செகண்ட் இண்டெக்ஸாக இருக்குது. இங்கே 0ன்னு இருந்ததுன்னா இங்கேயும் 0 0 0. இந்த இடத்துல 1ன்னு இருந்ததுன்னா இங்கேயும் பாருங்கள் B of 01 1 1. இங்கே ஜேவாக இருந்ததுன்னா B of 0J, B of 1J, B of 2J. அப்போ இந்த C மேட்ரிக்ஸுடைய ஃபஸ்ட் இண்டெக்ஸ் will be decided by the A matrix oda first index. அது போல் C oda second index வந்து will be decided by the second index of B. And then what about the remaining? A oda secondum B oda firstடும் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே 0 0ன்னு இருக்குது, இது எல்லாமும் 0 0. அடுத்து பாருங்கள், எல்லாமும் 1, அடுத்தது எல்லாமும் 2. அப்போ ஐஜே சியோட ஐஜே என்னவாக இருந்தாலும் சரி இந்த இண்டெக்ஸ் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு 0வாக இருக்கணும், அடுத்தது 1, அடுத்தது 2. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ்லேயும் இருக்குது. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோடு எழுதணும். அப்போ இது வரைக்கும் மேட்ரிக்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், நெஸ்டட் ஃபார் லூப். ஆனால் இங்கே வந்து வி ஹாவ் டு யூஸ் 3 ஃபார் லூப்ஸ். எதுக்கு? இந்த ஃபஸ்ட்டு இண்டெக்ஸுக்காக ஒரு ஃபார் லூப்பு, சியோட செகண்ட் இண்டெக்ஸுக்காக ஒரு ஃபார் லூப்பு, அண்ட் தென் இந்த 0 1 2 அப்படின்னு காமிக்கிறதுக்காக நம்ம இன்னொரு லூப் யூஸ் பண்ணி ஆகணும். Now we will see how matrix multiplication can be implemented in C. ஸோ இங்கே நம்ம 3 matrices கொடுத்துருக்குறோம். நம்ம A and B are the input, C is the result. And we know how to read the content of A matrix, how to read values for this B matrix. And then this is for printing the A and B matrices side by side print பண்ணுறதுக்காக. இங்கே தான் multiplication of 2 matrices. This is for the row of the first matrix
this is for the column of the second matrix. அப்போ இங்கே we have to initialize C of ij is equal to 0 பண்ணியிருக்கிறோம் நம்ம. And this is for changing the values for the second index of A and first index of B. அதுக்காக k is equal to 0, k less than 3 கொடுத்துருக்குறோம் நம்ம. இங்கே வந்து Cij நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அது கூட ஒவ்வொரு டேர்மும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? A of ik into B of kj. இப்போ I and j வந்து is for the first and second index of this C. இந்த k வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். 0, 1, 2 அப்படின்னு சேஞ்ச் ஆகிறதுக்காக இங்கே கொடுத்துருக்குறோம் நம்ம. அண்ட் திஸ் இஸ் ஃபார் பிரிண்டிங் திஸ் C மேட்ரிக்ஸ். இது நம்ம முதல்ல ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வீல் ட்ரை டு ஜென்ரலைஸ் திஸ் ப்ரோக்ராம். இப்போது நான் வந்து A மேட்ரிக்ஸ்க்கு எல்லா வேல்யூஸுமே நான் 1 கொடுத்துட்றேன். அண்ட் B மேட்ரிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம 2 கொடுக்கலாம். பாருங்கள், A மேட்ரிக்ஸ் இது, இங்கே B மேட்ரிக்ஸு, அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் A and B is printed here. இதை ஜென்ரலைஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரோ அண்ட் காலம்ஸ் நம்ம வாங்கணும். A மேட்ரிக்ஸ்க்கு தனியாக ரோ அண்ட் காலம் வாங்கணும், B மேட்ரிக்ஸுக்கும் தனியாக ரோ காலம் வாங்கணும் நம்ம. இப்போ எல்லாமும் நம்ம வந்து 10/10ன்னு மாற்றிக்கலாம். இப்போ A மேட்ரிக்ஸோட ஆர்டர் சைஸ் வாங்கிக்கிறோம் நம்ம. ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம். scanf %d %d ampersand r1 ampersand c1, the row and column of the first matrix. ஸோ இந்த வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணணும். r1, c1, r2 and c2. இந்த லைனை நான் காப்பி பண்ணிவிட்டு B மேட்ரிக்ஸ்க்கு நான் மாற்ற போகிறேன் நான். இங்கே இட் மஸ்ட் பி R2 and C2. ஸோ 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணுன்னா ஒரு கண்டிஷன் என்ன? காலம் ஆஃப் த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி சேம் அஸ் த ரோ ஆஃப் த செகண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் செக் பண்ண போகிறேன். இஃப் C1 நாட் ஈக்குவல் டு R2, இட் இஸ் நாட் ஈக்குவல் டுன்னா என்ன பண்ண போகிறோம் நம்ம? அண்ட் தென் ஐ கேன் ஜஸ்ட் கிவ் அண்ட் ரிட்டர்ன் -1. ரிட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் சேஞ்சிங் இட் அஸ் இன்டீஜர். இப்போ ஐ ஹவ் காட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் திஸ் இஃப், அதனால் ஐ ஹாவ் டு கிவ் அ கர்லி பிரேசஸ். இப்போ R1, இப்போ C1 இஸ் நாட் ஈக்குவல் டு R2னா ஐ எம் ஜஸ்ட் கிவிங் எ எரர் மெசேஜ் அண்ட் தென் ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் திஸ், ரிட்டர்ன் -1 கொடுத்துட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா ரீடிங் ஆஃப் A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸ் அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் வில் பி டன். இங்கே என்ன பண்ணணும்? A மேட்ரிக்ஸுக்கு திஸ் மஸ்ட் பி R1, இந்த இடத்துல இட் மஸ்ட் பி C1. அதே போல் B மேட்ரிக்ஸுக்கு ஐ ஹாவ் டு மேக் இட் அஸ் R2, இந்த செகண்ட் ஃபார் லூப் வந்து C2 ஃபார் பிரிண்டிங் R1. இந்த இடத்துல C1, இந்த இடத்துல இட் ஹேஸ் டு பி C2. மல்டிப்ளிகேஷனில் இங்கே R1 இருக்கணும், இங்கே வந்து C2வாக இருக்கணும். ஃபார் லூப்பில் என்ன இருக்கணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி C1 ஆர் R2, ஏன்னா அது ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம் நம்ம. திஸ் மஸ்ட் பி R1 and the column must be C2. This is for printing the A matrix. A matrixல R1 rows and C1 column. ஸோ இதை நம்ம தனியாக பிரிண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. and then we have to print the B matrix. இதையும் நம்ம தனியாகவே பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்காக this has to be R2. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், R1 rows, C1 column. இது வந்து A மேட்ரிக்ஸுக்கு, இது வந்து B மேட்ரிக்ஸுக்கு R2 and C2. ஸோ நம்ம வேணும்னா நம்மளுக்கு வந்து இந்த என்டர்ட் மேட்ரிக்ஸ் A அப்படின்னு நம்ம இங்கே ஒத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த இடத்துல நான் வந்து Bக்காக கொடுக்க போகிறோம் நம்ம. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் A, திஸ் இஸ் த செகண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் B. இங்கே உள்ள என்ன இருக்கணும்னா ஃபார் k is equal to 0, k less than C1 or R2, ரெண்டில் எது இருந்தாலும் சரி they must be same. இந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் நம்ம. மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? Cij 0 பண்ணிக்கிறோம் நம்ம. k வந்து வெரிஸ் ஃபாஸ்ட். அப்போ 0, 1, 2, C1 வரைக்கும் வரும். அந்த டேர்மும் Bயோட kj இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், I and J. k மட்டும் வந்து நம்மளுக்கு 0, 1, 2, 3ன்னு மாறிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை மாறின உடனே தென் த செகண்ட் ஃபார் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். J will be incremented and then k again will change from 0 to C1 - 1. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது we can multiply A and B matrix. இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம enter the row and column
நான் இந்த இடத்துல வந்து 2 and 3 கொடுக்குறேன் நான் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடது. பி மேட்ரிக்ஸுக்கு இட் மஸ்ட் பி 3 அண்ட் ஐ கேன் கிவ் எனிதிங். ஏன்னா இந்த 3 மட்டும் தான் சேமாக இருக்கணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் சே 4. இப்போ ஏ மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம், பி மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூஸ் கொடுக்குறோம். இப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம் நம்ம. ஸோ ஏ மேட்ரிக்ஸோடது, பி மேட்ரிக்ஸ் அண்ட் தென் சி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம /n கொடுக்காம விட்டுருக்குறோம் நம்ம, அதனால் இட் இஸ் பிரிண்டட் இன் த சேம் லைன். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம R2 கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம /n கொடுக்காம விட்டுருக்குறோம் நம்ம. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நான் 2/2 எடுத்துருக்குறோம் நம்ம. நம்மளுக்கு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணதை பார்க்குறதுக்கு தான். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் தென் பி மேட்ரிக்ஸ் அண்ட் தென் த ரிசல்ட். த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஹியர் இஸ் ஆர்டர் ஆஃப் n3. ஏன்னா நம்ம 3 நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த அல்காரிதம் வந்து வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அல்காரிதம். இதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணோம்னா we can reduce the time complexity. Now we'll see the program for matrix transpose. Matrix transpose, it is very easy. ஒன்றும் இல்லை, அதில் ரோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமும் இங்கே காலம்க்கு வந்துடும். அடுத்தது A4, A5, A6 வந்து காலம்க்கு வந்துடுது. A7, A8, 9 காலம்க்கு வந்துடுது. A and T. A is the input and T is the transpose of that input matrix. This is for reading the values of A matrix. இந்த இடத்துல we are printing this A matrix and here we are calculating the transpose. நம்மளுக்கு இது வந்து ரோ, I வந்து ரோக்காக, J வந்து காலம்காக. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், A of J I வந்து we are just moving it to T of ij. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். A of ij can be saved as T of ji. ஸோ இந்த ரோ காலமாக மாறணும், காலம் வந்து ரோவாக மாறணும், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஃபார் பிரிண்டிங் த டிரான்ஸ்போஸ்டு மேட்ரிக்ஸ். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டிரான்ஸ்போஸுங்கிறதுனால நான் வேறு வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன் நான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 ரோ வைஸில் இருக்கிறது. இப்போ என்ன ஆச்சு, 1 4 7 2 5 8 3 6 9 இருக்குது. ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் டிரான்ஸ்போஸ்ட் ஹியர். Again the time complexity here is n into m. n is the number of rows and m is the number of columns. In the video we have seen the programs related to matrix addition, multiplication and transpose. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.